இந்த பதிவில் தியாகராஜ சுவாமிகள் தமது இறுதி நாட்களில் எதில் தம்மை அதிகமாக ஈடுபடுத்தி கொண்டார் என்பதை மானசீக பூஜை என்ற தலைப்பின் மூலம் தெரிந்து கொள்வோம். தியாகராஜர் 80 வயது வரை இசையோடு வாழ்ந்து ராமபக்தி சாம்ராஜ்யத்தை அழுத்தமாக நிலைநிறுத்தினார். தமது இறுதி நாட்களில் மானசீக பூஜையிலேயே அதிகம் ஈடுபட்டார். தினப்படி பூஜைகளையும் சிறிது சிறிதாக குறைத்து கொண்டு வந்தார். திவ்யநாம கீர்த்தனைகளை மட்டும் அடிக்கடி பாடி வந்தார். முக்கியமாக புன்னாகவராளி ராக பாடலான தவதா சோகம் பாடலை விரும்பி பாடுவார். திவ்யநாம கீர்த்தனைகளில் ஒன்றான இந்த பாடலில் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி ராமனை வேண்டுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தை தினமும் பாராயணம் செய்து வந்தார். மற்றபடி சிஷ்யர்களை பாட சொல்லி கேட்டு மகிழ்ந்தார். 1846 வருடம் டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று தசமி. தியாகராஜர் கனவு ஒன்று கண்டார். இன்னும் 10 தினங்களில் இறைவனின் தாமரை திருவடிகளுக்கு நீ அழைத்து கொள்ளப்படுவாய். இதை சஹானா ராகத்தில் கிரியை நெலக்கொந்த ராமுனி என்ற பாடலில் பதிவும் செய்தார். மறுநாள் இரவு பஜனைகள் முடிந்ததும் சிஷ்யர்களிடம் பேசினார் தியாகராஜர். வருகின்ற புஷ்ய பகுல பஞ்சமி தினத்தன்று அற்புதம் ஒன்று நிகழும். நீங்கள் அனைவரும் தவறாமல் அன்றைய தினம் வர வேண்டும். இந்த திடீர் அறிவிப்பு சிஷ்யர்களை வியப்படைய வைத்தது. அன்று சதுர்த்தி. பரமஹம்ச பிரம்மா நந்தேந்திர சுவாமியை அழைத்து தனக்கு சந்நியாசம் வழங்க கேட்டுக்கொள்கிறார் தியாகராஜர். நீங்கள் ஏற்கனவே ஜீவன் முக்தர்தான், உங்களுக்கு சந்நியாசம் தேவையில்லையே என்கிறார் சுவாமிகள். தியாகராஜர் வற்புறுத்தவே அவருக்கு சந்நியாசம் வழங்கப்படுகிறது. நாத பிரம்மானந்தா என்ற புதிய நாமகரணம் சூட்டப்படுகிறது. அங்கு கூடியிருந்தவர்களிடம் நாளை காலை 11 மணி அளவில் ஸ்ரீராமன் என்னை திரும்ப அழைத்து கொள்வதாக வாக்கு கொடுத்திருக்கிறான். நீங்கள் இப்போதிலிருந்தே தொடர்ந்து பஜனை பாடல்களை பாடுங்கள் என்கிறார் தியாகராஜர். செய்தி காட்டுத்தீ போல பரவுகிறது. திருவையாறு முழுவதும் சோகம் அப்பிக்கொள்கிறது. வழக்கம் போல் ஸ்நானம் செய்து அனுஷ்டானங்களையும் முடித்துவிட்டு யோக சமாதியில் அமர்ந்தார் தியாகராஜர். காலம் நெருங்கிவிட்டதை உணர்ந்தவராக வெள்ளை துணி ஒன்றை தலைமேல் வைத்து கொண்டு விட்டு கைகளை அஞ்சலி ஹஸ்தமாக வைத்து கொள்கிறார். பஜனை பாடல்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தப்படுகின்றன. அடுத்த சில நிமிடங்களில் பிரம்மஸ்வரூபமாக பிரகாசித்து கபாலத்திலிருந்து ஒரு அற்புத ஜோதி புறப்பட்டு ஆகாய மார்க்கமாக சென்று மறைகிறது. கானகத்தில் கந்தர்வர்களுக்கு சமமான தியாகராஜரின் சிஷ்யர்கள் ஸ்ரீராம பஜனம் செய்கின்றனர். ஸ்ரீராம நாமம் அண்ட சராசரங்களிலெல்லாம் ஒலிக்கிறது. தனது குருநாதர் சொண்டி வெங்கடரமணையாவின் சமாதிக்கு அருகிலேயே தன்னுடைய சமாதியும் அமைக்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே விருப்பம் தெரிவித்திருந்தார் தியாகராஜர். தியாகராஜர் சித்தி அடைந்த தினத்தன்று அவருடைய சீடர் வாலாஜாபேட்டை வெங்கடரமண பாகவதர் திருவையாற்றில் இல்லை, வெளியூர் சென்றிருந்தார். அன்று இரவு பாகவதரின் கனவில் தோன்றினார் தியாகராஜர். இன்று பகல் என் உடலை நான் உதறிவிட்டாலும் ஸ்ரீரங்கம், திருப்பதி, காஞ்சிபுரம், பத்ராச்சலம் போன்ற முக்கிய தலங்களுக்கு நான் பயணிப்பேன். வரும் ஏகாதசி நாளன்று பூரண சித்தி அடைந்து ராமனின் மலர்பாதங்களை சென்றடைவேன் என்றார். புஷ்ய பகுல ஏகாதசி தினத்தன்று தியாகராஜரின் ஆன்மா முக்தி அடைந்ததாக கருதப்படுவதால் குரு பூஜை என்று அழைக்கப்படும் வாலாஜாபேட்டை விழா இன்னமும் புஷ்ய பகுல ஏகாதசி அன்றுதான் கொண்டாடப்படுகிறது. என் மறைவுக்கு 60 வருடங்கள் கழித்துதான் என் பெருமையை உலகு அறியும் என்று சிஷ்யர்களிடம் சொல்லி கொண்டிருப்பாராம் தியாகராஜர். அவர் சித்தி அடைந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் புஷ்ய பகுல பஞ்சமி தினத்தன்று தியாகராஜரின் சிஷ்யர்கள் அவருடைய சமாதிக்கு சென்று பூஜை செய்துவிட்டு வந்து முறையான ஆராதனை நடத்தி வந்தார்கள். 1907 சமாதி உற்சவத்துக்கு புதிய திருப்பம் ஏற்பட்டது. தில்லை ஸ்தானம் பஞ்சு பாகவதரும் நரசிம்ம பாகவதரும் வயலின் மேதை திருச்சி கோவிந்தசாமி பிள்ளையுடன் இணைந்து ஆராதனை விழாவை பெரிய அளவில் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அடுத்த பதிவில் தியாகராஜர் சுவாமிகளின் சமாதியை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை ஜெய் ஸ்ரீராம்.